கடவுளமிருந்தும் ஆண்டவராகிய இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபை சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த புனித வாரத்தினுடைய நிறைவுகளை நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையிலே அவர் தன்னை ஒப்புக் கொடுக்கிற, கையளிக்கின்ற ஒரு நாள் இந்த புனித வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது. இந்த புனித வெள்ளியை பார்ப்பதற்காக நாம் 40 நாட்கள் உபவாசம் இருந்து வந்தோம். இந்த உபவாசத்தை குறித்து பார்ப்போம் சொன்னால், பழங்காலத்தில் எகிப்தியர்கள் தன்னுடைய இளமை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், கிரேக்கர்கள் புத்தி கூர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், செவிந்தியர்கள் மனதை தைரியத்துடன் வைத்திருக்கிறதற்காகவும், முனிவர்கள் ஞானம் பெறுவதற்காகவும் எல்லா மதங்களும் இந்த நோன்பை மிக அதிகமாக வலியுறுத்துகிறது. உணவு இன்றி பல காரணங்களுக்காக உண்ணாமல் இருப்பது இன்றைக்கு நோன்பு என்று கருதப்படுகிறது. ஆனால் பட்டினி என்பது கொடுமையான ஒரு காரியம். உண்ணாவிரதம் என்று போராட்டம் என்று அறிவிக்கப்படுகிறது. தன்னுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, தன்னுடைய தேவைகளை, உரிமைகளை பெற்றுக்கொள்ள அரசுக்காக, அதிகாரிகளுக்காக, அரசர்களுக்கு எதிராக அவர்கள் நெருக்கடி கொடுப்பதை இன்றைக்கு பார்க்கிறோம். கிறிஸ்தவத்திற்கென்று ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் சிலுவை. அதை ஆங்கிலத்தில் கிராஸ் என்று அழைப்பார்கள். கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த சிலுவை இந்தியாவில் வந்தது என்று சொல்லி அறியப்படுகிறது. அக்காலமே சிலுவை என்ற சொல் ஆதியிலே இருந்தது. ஆனால் இந்த ஆங்கில சொல், கிராஸ் என்ற ஆங்கில சொல் நாளடைவில் குருசு என்று மாற்றப்பட்டது. ஆகவே அன்பான இறை மக்களே, இந்த சிலுவை முதலாக மலையாளத்தில் இந்த ஆராதனை மொழியை பயன்படுத்தி ஆராதனை நடத்தினார்கள். சீரியா மொழியிலே தேவ ஆராதனை நடத்தினார்கள். சீரியா மொழியிலே சிலுவைக்கு சிலிப்போ என்று பெயர் வழங்கப்பட்டது. பின்பு தமிழில் அது சிலுவை என்று சொல்லப்பட்டது. முதலாக பொனிசியாவில் நாட்டில் இந்த சிலுவை வழங்கப்பட்டது. பிற்பாடு பாரசீகம், கார்தேஜ், கிரேக்கம், ரோமாபுரி போன்ற நாடுகளிலே இந்த சிலுவை பயன்படுத்தப்பட்டது. அரசுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், குரல் கொடுப்பவர்களை குற்றம் செய்தவர்கள் என்று தண்டிக்கப்படுவதற்காக பயன்படுத்தப்பட்டதுதான் இந்த சிலுவை. சிலுவையில் அறையப்பட்டதை எழுதி நற்செய்தி ஆசிரியர்கள், சிலுவையில் இயேசு கிறிஸ்து அறையப்பட்டதை குறித்து எழுதிய நற்செய்தி ஆசிரியர்கள் அவர்களுக்கு தெரிந்த 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது, கிறிஸ்துவனுடைய சிறந்த தன்மைகளை வெளிப்படுத்த சிலுவை புதிய வாய்ப்பை கொடுக்கிறது. இரண்டாவதாக, கிறிஸ்துவின் பாடுகளை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் காரணமாக இந்த சிலுவை அக்காலத்திலே விளங்கினது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், அந்த தீர்க்க தரிசனத்திற்கு செவி கொடுக்காதவன் எவனோ அவன் நிர்மூலமாவான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். சிலுவையில் அவர் இரத்தம் சிந்தினதினாலே அவர் தம்மோடு நம்மை ஒப்புரவாக்கினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆகவே சிலுவை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓமையாக பயன்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக லூக்கா 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், தனக்குரிய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அடிமை, அவமானம், பெருந்துன்பம், தொந்தரவு, சித்திரவதை, வியாதி, வியாகுலம் போன்ற நிலைகள், ரோம ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்பினவர்கள் சிலுவை சுமக்க வைப்பது அந்த நாட்டினுடைய தண்டனையாக இருந்தது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் சிலுவை குறித்து நீங்களும் நானும் இந்த நாளிலே மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த சிலுவை நமக்கு கொடுக்கிற சிறந்த தன்மைகள் மிக மிக அடையாளமான தன்மைகள். அந்த சிலுவையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற அந்த சிறந்த தன்மைகளை குறித்து இந்த 7 மொழிகள் மூலமாக இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக மன்னிப்பு.
மன்னிப்பு என்ற ஒரு பூவை ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி லூக்கா 29:34 சொல்வதை பார்க்கிறோம். இரண்டாவதாக சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு ரட்சிப்பை வழங்குகிற ஆண்டவராக இருந்தார். தான் அடிபட்டாலும் கண்ணுக்கு தன்னை பின்பற்றுகிறவர்கள் அடிபடக்கூடாது, அவமானப்படக்கூடாது, அவர்கள் வியாதியிலே நொந்து போகக்கூடாது, அவர்களுக்காக என்னுடைய உயிரை கொடுக்கிறேன் என்று சொல்லி இரத்தத்தை சிந்தி ரட்சிப்பு என்ற பூவை லூக்கா 23:43 பார்க்கிறோம். அது மூன்றாவதாக சிலுவையிலே அவர் தொடுத்த பூ அரவணைப்பு. அந்த யோவான் 19:26-27 பார்க்கிறோம். இரண்டாவது அடுத்தபடியாக பார்க்கும்போது நான்காவதாக தத்தளிப்பு. தன்னுடைய தாயை தனியே விட்டு போகிறோமே, யார் நம்முடைய தாயை கவனிப்பார் என்று சொல்லி தன்னுடைய அன்பு சகோதரனாகிய யோவானிடத்தில் தன் தாயை ஒப்புவித்த அந்த பூவை மத்தேயு 27:46 பார்க்கிறோம். கடைசியாக தவிப்பு, தாகம். இந்த உலகத்தினுடைய எல்லா தாகத்தையும் அவர் தீர்த்தவராக இருந்தார். தாகம் தீர்த்த மேகமாக இருந்தார் நம்முடைய அருமை இரட்சகர். யோவான் 19:28 ஆகவேதான் சிலுவையில நான் தாகமாக இருக்கிறேன், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்ற அந்த ஆத்தும தாகத்தை நாம் அறிகிறோம். அடுத்து ஆறாவதாக சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு மொழிந்த வார்த்தை யோவான் 19:30 அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு என்று சொல்லும் பொழுது அந்த அர்ப்பணிப்பு எங்கிருந்து வந்தது? யாருக்காக அர்ப்பணிப்பு? இந்த உலகத்துக்காக தன்னையே சிலுவையில கொலைகாரனில் ஒருவனாக அர்ப்பணித்தார். நிறைவாக சிலுவையிலே ஒப்புரவாக எல்லாவற்றை நான் செய்து முடித்தேன், முடிந்தது என்று சொல்கிறார். ஒப்புரவு லூக்கா 23:46 ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, இந்த ஆண்டு இந்த சிலுவை நமக்கு கொடுக்கின்ற பொருள்களை பார்க்கும்போது இந்த பொருள்கள் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு பொருளாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த சிலுவை குறித்து நாம் இதுவரை என்ன செய்தியை கேட்டிருப்போம்? இந்த சிலுவையை நம்முடைய இல்லத்தில் வைத்திருக்கிறோம், ஆலயத்தில் வைத்திருக்கிறோம், நம்முடைய வீட்டில் வைத்திருக்கிறோம், நம்முடைய நெஞ்சில நாம் போட்டிருக்கிறோம். ஆனால் அந்த சிலுவை மூலமாக வந்த சிறந்த காரியங்கள், நன்மையான காரியங்கள், அந்த சிலுவை வெளிப்படுத்தின சத்தியங்களை நாம் உள்ளங்களில வைத்திருக்கிறோமா? பிறரோடு நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோமா? அதைத்தான் ஆண்டவர் இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில உங்களிடமும் என்னிடமும் எதிர்பார்க்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக அவர் எவ்வாறு பிறருக்காக இந்த சிலுவையை சுமந்தாரோ நாமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த சிலுவையை சுமப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில எங்களுக்காக பாடுபட்டு மரணமடைந்து அவமானப்படுத்தப்பட்டு ஆண்டவரே கல்லர்களில் ஒருவராக எண்ணப்பட்டு 2 கல்வர்கள் இடையே நீர் ஆண்டவரை அடிக்கப்பட்டு தொங்கினீர். உம்முடைய வேதனை தவிப்பாக, உம்முடைய துயரம் அர்ப்பணிப்பாக ஆண்டவரே உம்முடைய வேதனைகள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய ஒப்புரவாக முடித்து அந்த மீட்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் இந்த நாளில உம்முடைய ரட்சிப்புக்கு நேராக வருகிறோம். இந்த சிலுவையினால் வந்த மீட்பை நாங்களும் இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறவர்களாக எங்களுடைய அண்டை அயலகத்தாரோடு பகிர்ந்து கொள்வர்களாக இருக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று ஒன்றான இரட்சகராகி இயேசுவின் நாமத்தில் வருகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.